இயக்குனர் நான் ஜி புருஷோத்தமன் என் பேர். இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் ஜி கனகராஜ் ஜிஎஃப்ஜி, எடிட்டர் சுரேஷாஸ், இசையரசர் வி தசி அவர்கள். இசையரசர் தசியை பற்றி அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா இந்த பாடல்கள் அனைத்துமே நல்ல பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எல்லாருடைய டெக்னீஷியனோட ஒத்துழைப்புகளும் எங்களுக்கு கைகோர்த்து கொடுத்தால கைத்தூக்கி கொடுத்தால இந்த படங்கள் நல்ல சிறப்பாக வந்திருக்கிறது. படத்தில் மாமூலாக இல்லாத ஒரு கதையில் எல்லார் படத்துலையும் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த படம் வெற்றி பெறும் என்று எங்களுடைய தாக்கமும் கூட, ஏன் இயக்கம் கூடன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாரோட ஒத்துழைப்புகளும் எல்லா டெக்னீஷியனோட ஒத்துழைப்புகளும் கொடுத்துருக்குறாங்க. அதில் நிச்சயமாக நீங்கள் மாலைமலை நேயர்களான நீங்கள் நிச்சயமாக வெண்திரையில் இந்த படத்தை போய் பார்க்கணும். தயவுசெய்து நீங்கள் திருச்சி விசிடிலாம் வாங்கி பார்க்காதீங்க. மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மலை சக்கரவர்த்தி திருமகன் என்ற திரைப்படத்திற்கு திரைக்கதை அமைத்திருக்கிறேன். திரைக்கதை அமைத்து கதை திரைக்கதை அமைத்திருக்கிறேன். என்னுடைய பேர் சக்கரவர்த்தி. நான் மதுரை சேர்ந்தவன். இந்த படம் முழுக்க முழுக்க துப்பறியும் நாவலாக இருக்கும். அடுத்து என்ன நடக்குமோ என்ற எதிர்பார்ப்புகளோடு கதை எடுத்திருக்கிறார் நமது இயக்குனர் ஜி புருஷோத்தமன் அவர்கள். நல்லபடியாக நல்லா கதை அமைச்சு நல்லா எடுத்திருக்கிறோம். 5 பாடல் காட்சிகள் இருக்குது. 2 கதாநாயகிகள் இதில். ஒன்று பிரியங்கா, இன்னொன்று அமிதா. 2 பேரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. வில்லனாக கார்த்திக் குமார், ராக் என்ற நடிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் நல்லா இது பண்ணாங்க. சண்டை காட்சிகள் பிரம்மாண்டமாக எடுத்திருக்கிறோம். முழுக்க ஃபுல்லாகவே குற்றாலம், ராஜபாளையம், ஸ்ரீலிபுத்தூர் அந்த தொகுதியில் எடுத்திருக்கோம். எல்லாருமே ரசிக்க முடியாது எடுத்திருக்கோம். பார்த்துட்டு நினச்சோம். தேங்க்யூ சார். மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். இசையமைப்பாளர் வி தசி பேசுகிறேன். இந்த சக்கரவர்த்தி திருமகனில் 5 பாடல்களுமே பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆகும். இதில் பட்டுக்கோட்டை சண்முக சுந்தரம், இவர் கல்யாண சுந்தரம் அண்ணம்பையன், 5 பாடல்களுமே கலக்கியிருக்காரு. இந்த படத்தில் 5 பாடல்னு சொன்னால் 2 பாடல் அவர் பண்ணியிருக்காரு. 3 பாடல் கவிஞர் முத்துலிங்க ஐயா, கவிஞர் காமகோடின் சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பாடலில் இதில் சிங்கர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். ராஜலட்சுமி, அதே மாதிரி மகாலிங்க சிங்கர் எல்லாமே நல்லா பாடியிருக்காங்க. இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை சண்முக சுந்தரம் பேசுகிறேன். இப்போ இசை வட்டு வெளியீட்டு விழாவில் நின்றுகிட்டு இருக்கோம். எல்லாரும் ரொம்ப நல்லபடியாக நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. படத்தில் உள்ள அத்தனை பாடல்களுமே ரொம்ப அற்புதமான பாடல்கள்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இதில் நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு பாட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியே சமுதாய சிந்தனை உள்ள ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன். அந்த வாய்ப்பு எனக்கு இந்த படத்திலே கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெண்ணிலவை மேகம் ஒளித்து வைக்க துடிக்கிறதே, கள்ளத்தனம் சத்தியத்தில் கருப்பு சாயம் பூசுகிறதே, நீதி காற்று வீச வீச மேகமெல்லாம் கலைகிறதே, காலதேவன் மழையடிக்க கருப்பு சாயம் வெளுக்கிறதேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு நீங்களாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. இதோட கூத்தாடி கூத்தாடி கூத்து கட்டும் கூத்தாடி, இவ பூத்தாலும் பூத்தாடி பூஜைக்காக பூத்தாடின்னு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு பாட்டையும் நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் அவசியம் கேட்கணும். நாங்களாம் நிச்சயம் இந்த படமும் வெற்றி பெறும், இந்த பாடல்களும் வெற்றி பெறுங்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படம் பேர் சக்கரவர்த்தி திருமகன். இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா. இதில் நான் டிஓபியை பண்ணுறேன். என் பேர் கனகராஜ். இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் 5 பாடலும் நல்லாயிருக்கு. மியூசிக் டைரக்டர் தசி சார் நல்லா பண்ணுகிறாரு. இந்த சாங் 3 சாங் குற்றாலத்தில் பிக்சரேஷன் பண்ணுகிறார். நல்லா இருக்கு. ட்ரெய்லர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல ரீரெக்கார்டிங்கெல்லாம் பண்ணுகிறாரு. படம் பாருங்கள், பாட்டு பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். நல்லா இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டான ஃபிலிமு. இன்றைக்கி சசி ப்ரொடக்ஷன். படம் பேர் சக்கரவர்த்தி திருமகன். இந்த படத்தில் மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன். என் பேர் ராக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா கதை க்ரைம் சப்ஜெக்டு. ஷூட்டிங் ஃபுல்லாக குற்றாலம் தான் எடுத்திருக்கோம். படம் ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கு. நான் சொல்கிறதோட நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த படம் நான் பார்க்கும்போது எடிட்டிங்கு அப்புறம் ஆர்ஆர் எஃபெக்ட் பார்க்கும்போது அப்போயே இந்த படம் அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. கதையும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த படம். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சாங் தசி சாங் ரொம்ப அருமையாக இருக்குது. 5 சாங்கும் அருமையாக இருக்குது. இப்போது இன்றைக்கி ஆடியோ லான்ச்சு 4லேருந்து ஃபுல்லாக எஃப்எம்மில் கேட்கலாம். ட்ரைலர் வெளியிட போகிறோம். படம் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பிளானிங் பண்ணியிருக்கோம், ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே. இந்த படம் சக்ஸஸ் கொடுக்கறதுக்காக நான் கடவுள் வேண்டியிருக்கேன். நீங்களும் எங்களுக்கு பிளெஸிங் கொடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நன்மா. நான் ஒரு கேரளைட் தான். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி சக்கரவர்த்தி திருமகன். இந்த மூவியில் ஜூனியர் சிபிஐ ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன்.
அப்புறம் நிறைய ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாம் இருந்தேன். இந்த மூவியில் வந்து என் பேர் காவேரி. படம் வந்து நல்லா வந்திருக்கேன். ஸோ எல்லாரும் போய் பார்க்கணும். தேங்க்யூ. வீட்டில் இந்த நடிகர் வந்து என் பக்கத்தில் உட்காந்தாரு. ஒன்று ஒழுங்காக பார்க்கல, படத்தை தான் பார்த்துக்கிட்டேன். பார்த்தா 1982 ஜூலை மாதம் எங்கள் திரையரங்கை திறந்து வச்சது திரு எம்ஜிஆர் அவர்கள். மிகப்பெரிய தைரியசாலி. நேர பார்க்க அவர் அழகாக இருப்பார். அவரை அதாவது ஏதோ டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவரை திருப்பி ஏதோ நடிக்க வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா இப்போ ஒரு படம் ரெடி ஆகிக்கிட்டு அதில் நாகேஷ் நடிக்கிறாரு, அந்த மாதிரி இதுன்னு நினைச்சேன். பட் அது இல்லை, நான் தான் அதை பண்ணேன்னு ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு மதுரைக்காரர்னு. ஏன்னா கலையை வளர்த்தது மதுரை. ஆமாங்க, தமிழை வளர்த்தது மதுரை. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், அது முருகனையே தலைவராக வச்சு நடத்தப்பட்ட இடம். அங்கேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. கூட இருக்கவங்க எல்லாரும் காரைக்குடி, மதுரை அதை சுற்றியே இருக்காங்க. நானும் அந்த பக்கத்தை சேர்ந்தவன். அதனால இவ்வளவு நல்லா வந்திருக்கும் எனக்கு தெரியல. பார்க்கறதுக்கு அவருடைய நடை, அவருடைய ஸ்டைலு, அந்த டான்ஸ் ஆடுற விதம், அதாவது உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அதை கேட்டேன். இதுக்கு முன்ன பின்ன நடிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னா. ஏன்னா ஒரு நல்ல நடிகருக்கு வேண்டிய அளவுக்கு எல்லாம் இந்த படத்தில் இருக்கு.